அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நிறைவாய் நடத்துவார் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென், சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், உங்களை நிறைவாய் நடத்தட்டும். வாசிக்கலாம். அதாவது இந்த மே மாதத்தின் வாக்கு தத்தமாய் நாம் இந்த மாதத்தில் வாசித்ததான அந்த வசனம் யாருக்காவது ஞாபகம் இருக்கும் என்றால் அதை நீங்கள் எடுத்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி அதை நான் உங்களுக்கு போஸ்ட்டும் கொடுக்கல, எடிட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணலை. லாஸ்ட்டு சண்டே அறிவிப்பு கொடுத்ததோடு சரி, மெசேஜோடு சரி. ஞாபகம் இருக்கிறவங்க இருப்பிடத்தை சொல்லி வசனத்தை சொல்லி வாசித்தா நல்லாயிருக்கும். வாசிங்க பிரதர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் நல்லவர். உங்களுடைய பிரசங்கத்தின் ஆவலின் கவனிப்பு எவ்வளவு என்பது நன்றாக புரிகிறது. உங்களை நம்பி தியாகத்தோடு பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் நீங்கள் எனக்கு என்னவென்று உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதன் 32வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். யாவரும் கண்களை மூடிக்கொள்ளலாம், ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்ததான இந்த ஞாயிறு ஆராதனைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஆராதனை வேளையிலையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உமது வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். திருப்பி கொண்டீங்களா? புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பக்கம் 138. புதிய ஏற்பாடு பக்கம் 138 அதன் 8வது அதிகாரத்தின் 32வது வசனத்தை மீண்டும் ஒரு எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் கடந்த வாரத்தில் தியானித்தது போல இந்த மாதத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு வேண்டுமென்றால், அல்லது ஒரு துவக்கம் வேண்டுமென்றால் நமக்கு தேவையானது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை. அது பேர்தான் சத்தியம். நம் கரத்தில் இருக்கிறது அந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடியதான வேதாகமம். இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கு சொன்னார்னா யூதர்களுக்கு சொன்னார்னு சொல்லி நம்ம போன வாரமே பார்த்தோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட சபையாருக்கு, சபைக்குள் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் வேத வசனத்தின்படி நடப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சத்தியத்தின் பாதையில் தேவ பிள்ளைகள் நடப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். இந்த சத்தியத்தின் பாதையில யார் நடக்க முடியும்? நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற நாம் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறோம். ஆனால் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்றால் அந்த சத்தியத்தின் பாதை யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு சத்தியத்தின் பாதை உண்டாகும்? யார் சத்தியத்தின் பாதையில் நடப்பா, யார் நடக்க மாட்டா? அப்படிங்கிறதான விஷயத்தை நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். ஏன்னா சத்தியத்தின் பாதை என்பது நமக்கு தெரியும். நம்ம எல்லோரும் சொல்றோம், நான் சத்தியத்தில் நடக்கிறவன், நாங்கள் சத்தியத்தை பின்பற்றுறவங்க, நாங்கள் சத்தியத்தின் பாதையில் போகிறவங்க, நாங்கள் வேற்று விதத்தில் நாங்கள் போதிக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் வேதம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிற ஒரு பாதையை நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்தை கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்ப யோவா இந்த பொதுவான நிருபத்தில் அவர் எழுதுகிறதான விஷயம் என்னவென்றால், 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது.
இங்கு யோவான் எந்த பாதையை காண்பித்து கொடுக்கிறார்? சத்தியத்தின் பாதையில் நடக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள், உங்களுடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, நம்முடைய பாதையில முதலாவது பாவம் இருக்கக்கூடாது. முதலாவது பாவம் இருக்கக்கூடாது. 2, ஒருவேளை நான் பாவம் செய்த மனிதனாய் இருப்பேன் என்றால் பாவத்தின் மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டவனாய் இருக்கணும். 1, என் பாதையில் பாவம் இருக்கக்கூடாது. 2, ஒருவேளை நான் பாவம் செய்து விட்டேன், அறியாமை நிமித்தம் நான் பாவம் செய்து விட்டேன் என்றால் அந்த பாவத்தின் மன்னிப்பை பெற்றவனாய் இருக்கணும். நான் எனக்குள்ள நான் பாவமே இல்லை. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, யாரு சத்தியத்தில் நடக்க மாட்டாங்கன்னா, தன்னை மிதமிஞ்சின பரிசுத்தவானாய் காண்பித்துக் கொள்கிற எவரும் சத்தியத்தின் பாதையில் நிற்கிறவர்கள் அல்ல. இந்த மிஞ்சின பரிசுத்தவான்கள் சில கேட்டகரி இருப்பாங்க. நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்ற எல்லோருமே சத்தியத்தின் பாதையில் நடக்கிறவர்கள் அல்ல. ஏன் இதை நான் உறுதியா சொல்றேன்னா, இதே வார்த்தையை ஒருவன் இயேசு கிறிஸ்துகிட்டே சொன்னான். ஐ எம் பர்ஃபெக்ட், என்கிட்ட எந்த குறைபாடும் இல்லை, நான் யோக்கியமானவன், நான் யோக்கியமானவன், என்னிடத்தில் ஒரு குறைபாடும் இல்லை, ஐ எம் ஃபுல்லி பர்ஃபெக்ட்னு சொன்ன ஒரு வாலிபனை இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ பர்ஃபெக்ட் இல்ல, நீ ஜஸ்ட் ஒபே பண்றியே தவிர உனக்குள்ள சத்தியம் கிடையாது. சத்தியம் என்பது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அன்பை தான் கற்றுக் கொடுக்குது. அப்ப நீ ஒபே பண்றவனா இருக்க, நீ கீழ்ப்படுகிறவனா இருக்க, ஆனா உன்னிடத்தில் அன்பு இல்லை. அப்ப நான் மிஞ்சின பரிசுத்தவனா நினைக்கிற எல்லோருக்கிட்ட என்ன இருக்கிறதுல அதிகமான தேவ அன்பு, பிறரை நேசிக்கிறதான தேவ அன்பு என்ன பண்றதுல வெளிப்படுறதுல. நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பர்ஃபெக்டா இருப்பேன், நான் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், நான் மாலை நேரத்துல ஜெபம் பண்ணுவேன், நான் நடுராத்திரில ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்றது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை அல்லது கர்த்தரோடு இருக்கிற சத்தியத்தின் வாழ்க்கையை பார்த்தா அது கொஞ்சம் சறுக்கலா தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் சொல்றது என்ன? என்கிட்ட பாவம் இல்ல. காரணம், நான் ஜெபம் பண்றேன், நான் காலைல ஜெபம் பண்றேன், மதியம் ஜெபம் பண்றேன், சாயந்தரம் ஜெபம் பண்றேன், நைட்டு ஜெபம் பண்றேன், சில சமயம் இரவு நேரில் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், சபையில் 24 ஜெபம் வச்சா நான் ஜெபத்துல இருந்து உட்காந்து ஜெபம் பண்றேன். இது சொல்ற எல்லோருமே எதை வெளிப்படுத்துறாங்க? நான் ஜெபத்துல இருக்கிறபடியினால் என்னிடத்தில் பாவம் இல்லை. ஆனா யோவான் கற்றுக் கொடுக்கிறாரு, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், சத்தியம் அவனுக்குள் இராது. அப்ப ஸ்தோத்திரம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், நான் பாவி, ஆனால் என்னை தேவன் பரிசுத்தவானாய் மாற்றினார். நான் பாவி, நான் பாவம் செய்தவன், நான் பாவத்தில் விழுந்தவன், உளையான சேற்றையும் வண்டல்களையும் முறிந்து குடித்த ஒரு பாவ மனுஷன், பாவ மனுஷி. ஆனா என்னை தேவனுடைய இரத்தம் நீதிமானாய் மாற்றியது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றியது. ஆனால் நான் பாவி, நான் பாவி, ஆனா தேவன் என்னை நீதிமானாய் மாற்றினார். இந்த அடிப்படைக்குள் நான் வாழும் வரைக்கும் கர்த்தருடைய வழி நடத்துதல் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும். என்றைக்கு நான் பரிசுத்தவான், எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? சறுக்கி விழுகுவாங்க. அதுதான் கொரிந்தியர்ல பவுல் அழகா சொல்லுவாரு, யாக்கோபு சொல்லுவாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இதே விஷயத்தை 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுவார். திருவிருந்து பந்தில் நம்ம வாசிக்கிறப்போ ஒன்று வாசிப்போம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப அங்க திருவிருந்து பந்தியில உட்கார்ந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க? இதுக்கு முன்னாடி என்கிட்ட பாவம் கிடையாது, நான் செஞ்சதெல்லாம் பாவமே கிடையாது, அது பிரமாணத்தின் படி நான் செஞ்சேன், நான் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தேன் நம்ம சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ சட்ட திட்டக்கு கீழ்ப்படிந்திய தவிர சத்தியத்துக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. அதனால நீ எப்படி தேவனுடைய பந்தியில வந்து உட்கார்ந்த அப்படின்னா பகிரங்கமா துணிகரமா வந்து கர்த்தருடைய பந்தியில உட்கார்ந்த கர்த்தருனை அடித்தார். ஆனா உன்னுடைய எண்ணம் என்ன? எனக்குள் பாவம் இல்லை. நம்மை நாம என்ன பண்ணணுமா? நிதானிக்கணுமா? சத்தியத்தின் பாதையில் நடக்க விரும்புகிறவர்கள், நடக்கிறவர்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? நான் பாவி, என்னை தேவன் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், நான் சோ அண்ட் சோ தினமும்
ஒவ்வொரு நாளும் என் பாவத்தின் அறிக்கையை நான் தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் பாவத்தை எனக்கு மன்னியும். எத்தனை பேர் நைட்டு தூங்குறப்ப நான் ரொம்ப நீதிமான், நான் அதெல்லாம் நான் தூங்குறேன், நான் நைட்டு தேவன் வந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் விசுவாசத்தோடு படுத்திருக்கிறாள். நல்ல வேலை யாரும் கை தூக்கல. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்மளால சொல்ல முடியாது நான் நீதிமான், நான் இரவு உறங்குவேன், உறங்க சென்றால் தேவன் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னைய தகுதிப்படுத்துங்கப்பா. அப்ப நம்முடைய ஜெபம், சத்தியத்தின் பாதையில் நடக்கிறவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாய் மாற்றியதற்காக நன்றி. இன்றைக்கு நான் செய்த என்னுடைய அறியாமையின் பாவங்களுக்கு என்னை மன்னியுங்க. இந்த பாவத்தின் பாதையில் நடக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அனுதினமும் நம்மை நாமே நிதானிக்கணும். நம்முடைய பாவங்களை நாமே அறிக்கை பண்ணணும். அதற்கான மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். இதை செய்யவில்லை என்றால் சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. அப்ப சத்தியத்தின் பாதை, நான் சத்தியத்தை பின்பற்றுகிறவன், நான் பரிசுத்தமாய் வாழுகிறவன் சொல்லுகிற எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஒரு பாதை என்ன? நான் நீதிமான் என்கிற வார்த்தையை நான் குறைத்து கொள்ள வேண்டும். யாருக்கிட்ட தெரியுமா? தேவ சமூகத்தில், மற்றவர்கள் கிட்ட நான் நீதிமான். தேவன் கிட்ட போய் நான் நீதிமான் இல்ல. பிசாசுக்கு முன்பாக மட்டும்தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணும். ஏன் தெரியுமா? பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையே நம்முடைய கடந்த கால பாவத்தை தான். நம்முடைய கடந்த கால பாவத்தை தான் பிசாசு ஞாபகப்படுத்தி, நீ யோக்கியமாக்கும், நீ அங்க போனவ தானே, இங்க வந்தவன் தானே, இதுல இருந்து ஏஞ்சி வந்தவன் தானே, உன் குடும்ப பின்னணி எனக்கு தெரியாதா, உங்க அப்பா எப்படி தெரியாதா, நீ எப்படி தெரியாதா, உன் சின்ன வயசு வரலாறு எனக்கு தெரியாதான்னு நம்மை டியூன் பண்ணுகிற விஷயமே எது தெரியுமா? நம்முடைய கடந்த கால பாவம். அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை தான், கிறிஸ்து என்னுடைய பாவங்களை நீக்கிவிட்டார், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் அப்படிங்கிற வார்த்தையை எப்ப தெரியுமா சொல்லணும்? நமக்குள் பிசாசானவன், சத்ருவானவன், நாம் பாவி என்று நம்ம ட்ரிகர் பண்ணும் பொழுது நான் அடுத்த ட்ரிகர் பண்ண வேண்டிய வார்த்தை, கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரித்தது என்று சொல்லி. ஆனா இந்த வார்த்தையை நாம் ட்ரிகர் பண்ண வேண்டிய அந்த மன அழுத்தம், பிசாசால் உண்டாகக்கூடிய மன அழுத்தத்தின் மத்தியிலையோ, அல்லது நமக்கு முன்பாக நம்முடைய பழைய நண்பர்கள் வரலாம், பழைய உறவினர்கள் வரலாம், அவங்க நம்மளை பார்த்து பேசுறப்ப நம்ம சொல்றது இல்லை, நான் உண்மைதாயா, நான் பாவம் செஞ்சதாயா, ஆனா இன்னைக்கு நான் பரிசுத்தவானியா, கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தான்னு போல்டா அறிக்கை பண்ணணும். ஆனா அங்க அறிக்கை பண்றது இல்லை. தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவியதற்காக ஸ்தோத்திரம், என்னை நீதிமானாய் மாற்றியதற்காக ஸ்தோத்திரம் சொல்ற இடத்துல போய் என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. ஜெபத்துல வந்து சொல்றது, ஏன் அது ஆண்டவருக்கு தெரியாதா? அப்ப அநேக நேரங்கள்ல நாம் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய நடைமுறையின் பாதையை எப்படி பண்றோம்? நமக்கு சாதகமா மாத்திக்கிறோம். ஆனா யோவான் 1:8 அழகா சொல்லுது, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமாயில் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், சத்தியம் நமக்குள். அப்ப எனக்குள்ள ஒரு விடுதலை வேண்டும் என்றால், சத்தியத்தின் விடுதலை வேண்டும் என்றால், நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னிடத்தில் பாவம் இல்லை என்கிற பொய்யை நான் முதலாவது சொல்லக்கூடாது. இடத்தில் பாவம் இருக்கு, பாவம் இருந்தது, ஆனால் கிறிஸ்து எனக்கு மன்னித்தார், கிறிஸ்து எனக்கு மன்னித்தார். இந்த சத்தியத்தின் பாதை என்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள்ல 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பாதையை காண்பித்து கொடுத்திருப்பார், ஒரு சத்தியத்தின் பாதையை காண்பித்து கொடுத்திருப்பார். அந்த சத்தியத்தின் பாதை என்ன? நான் போவேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். நான் போவேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? சகல சத்தியத்தில் என்ன பண்ணுவாராம்? போதித்து நடத்துவார். சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார். அந்த பாதையில் நீங்க என்ன பண்ணுங்க? போங்க அப்படின்னார். அப்ப இரண்டாவது, நான் சத்தியத்தில் பாதையில் நடக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியம் என்று பேசுகிறதான சிலருடைய வாழ்க்கையில அபிஷேகத்தின் தாக்கம் என்ன பண்றது இல்ல,
அதே சத்தியம் என்கிறதான இந்த வேத வசனத்துல தான் அபிஷேகமும் இருக்கு. அல்லேலூயா. இதே சத்தியம் என்கிறதான வேத வசனத்துல தான், வேத புஸ்தகத்துல தான் அபிஷேகம் என்ன பண்ணுது இருக்கு. அப்ப அபிஷேகம் மட்டும் என்ன கள்ள உபதேசமா? அதுவும் சத்தியம் தானே. அப்ப சத்தியம் என்று உபதேசிக்கிற, சத்தியத்தை பேசுகிற, சத்தியத்தை தேடுகிற நான் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீஷர்கள் சத்தியத்தின் பாதையில் நடந்தவங்க தான். சீஷர்கள் சத்தியத்தின் பாதையில நடந்தவங்க தான். எத்தனை வருஷம்? 3 வருஷமா 3 வருஷமா இயேசு கிறிஸ்துக்கு பின்பாகவே சென்றாங்க. இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் போனாங்க. இயேசு செய்கிற அற்புதத்தெல்லாம் பங்கு உள்ளவங்களா இருந்தாங்க. இயேசு செய்கிற சுகத்துக்கெல்லாம் பங்கு உள்ளவங்களா இருந்தாங்க. இயேசுடைய அற்புதத்தில் பாதி வல்லமையை பெற்றுக்கொண்டு கிராமமா போய் அற்புத அடங்களை செஞ்சவங்க தான் அவங்க. ஆனா அது எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து உயிரோடு, அதாவது மாம்சத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் அவர்களுக்கு வழிகாட்டியா இருந்தார். அவர் அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறவரா இருந்தார். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மாமிச ஜீவினம் மரணத்துக்கு உள்ளாயிருச்சு. அவர் உயிர்த்தெழுந்து தம்முடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்றாரு? சென்று விட்டார். இப்ப இவர்களுக்கு சத்தியத்தின் பாதையில் நடத்துறது யார்? அந்த கேள்விக்கு தான் தேவன் பதில் கொடுத்தாரு. நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் அனுப்பி வைக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைக்கிறேன். அவரை பெற்றுக்கொண்டு அவர் காண்பிக்கிற வழியில நட. அவர் உன்னை சத்தியத்தில் நடத்துவார். அவர் உன்னை சத்தியத்தில் நடத்துவார். அப்ப முதல் பாதை என்ன? நான் பாவி என்கிறதான உண்மையை ஒற்றுக்கொண்டு தேவனை நீதிமானை மாற்றினார் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டு நான் வாழணும். இரண்டாவது, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த வழிநடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும். இப்ப ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய வெளிப்பாட்டை, மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வருவதற்கு ஒரு மூல அஸ்திபாரமா இருந்ததே அபிஷேகம் தான். ஏன்னா ஸ்தோத்திரம், இயேசு நம்மோடு இருக்கிற வரைக்கும் செய்யறது வேற. இயேசு நம்மோடு இருக்கிற போது நாம் அற்புத அடையாளங்கள் செய்கிறது வேற. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய கரத்தில் ஒரு வேல்கம்பு அல்லது ஒரு அம்பு, ஒரு ஈட்டி அல்லது ஒரு அம்பு அல்லது ஒரு பட்டயம், ஒரு வாள், இது என் கையில் இருக்கிற வரைக்கும், இதுல ஏதோ ஒரு ஆயுதம் என் கரத்தில் இருந்தா நான் இரவு நேரத்தில் எத்தனை தூரமானாலும் தனிமையின் பாதையில் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். ஒருவேளை நான் போகிற பாதையில சில மிருகங்கள் வரதா இருந்தா கூட என் கையில ஈட்டியோ வில்லம்போ அல்லது ஒரு கத்தியோ இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? பயப்பட மாட்டேன். நான் தைரியமா நடந்து போவேன். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் சீஷர்களுக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? கேடகமா இருந்தார், ஒரு ஷீல்டா இருந்தார். யாரும் அவங்களை என்ன பண்ண முடியல, குற்றப்படுத்த முடியல. ஆனா அதுவே அவருடைய மரணத்துக்கு அப்புறம் என் கரத்துல இருந்த ஈட்டி பிடுங்கப்பட்டுருச்சு, என் கரத்தில் இருந்த பட்டயம் பிடுங்கப்பட்டுருச்சு, என் கரத்தில் இருந்த வில்லம்பு பிடுங்கப்பட்டுச்சு. இப்ப நான் நிராயுதபாணியா இருக்கிறேன். இப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நிராயுதபாணியா இருக்கிறேன். நான் நிராயுதபாணியா இருக்கும் பொழுது என்னை தாக்க வராங்க, நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? அந்த மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆயுதத்தின் பெயர் தான் அபிஷேகம். நான் நிராயுதபாணியா இருக்கும் பொழுது என்னைய சேதப்படுத்த வந்தா அந்த சேதத்தை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டுமா? அபிஷேகம் என்னும் ஆயுதத்தை நான் வைத்துக்கொண்டு அதை கொண்டு நான் போராட வேண்டுமா? அதற்காக தான் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுத்த ஒரு பிரதான பாதை. அவருடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்தாங்கன்றது நமக்கு வேணாம். நான் ஒரு தோராயமான ஒரு வருஷத்தை நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒருவருடைய சாதாரண வயசு 80ன்னு வச்சுக்குவோம். இயேசு கிறிஸ்து அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது வயசு ஒரு 25ன்னு வச்சுக்குவோம். 3 வருஷ காலம் இயேசு கூட போயிட்டாங்க. ஒரு 30 வருஷத்தை கழிச்சு விட்டுருவோம். 80ல மீதி எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் 50 வருஷம் இருக்கு. ஒரு 30 வருஷம் இவங்க வாழ்ந்துட்டாங்க. அடுத்த 50 ஆண்டு காலம் வாழ்வதற்கு தனியாக நின்று சத்தியத்துக்காக வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது முதலாவது என்னதான்? அபிஷேகம் தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டவங்க தேவ சமூகத்துல அதை புதுப்பித்து கொண்டு அவர்கள் வழி நடக்கும், அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவர்களை அவர் சத்தியத்தின் பாதையில் நடத்த ஆரம்பிப்பார். நமக்கு யாக்கோபு தெரியும், யோவான் தெரியும், பேதுரு தெரியும், பவுல் தெரியும், பிலிப்பு தெரியும், பிலமோன் தெரியும். இப்படி பல தேவனோடு இருந்ததான சீஷர்களை தெரியும், அவரை பின்பற்றி வளர்ந்த சீஷர்களை தெரியும். இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த வேத புஸ்தகத்துல
இதுல எழுதப்பட்டிருக்கிறதான புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவால் எழுதப்பட்டதா, சீஷர்களை கொண்டு எழுதப்பட்டதா? அப்ப இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறதே யாருதான்? அந்த சீஷர்கள் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ள காரணம் யாரு? அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவர்களை நடத்தல, அவர்கள் மூலியமாய் 2000 வருஷமாய் நம்மையும் இந்த 2000 காலமாய் பல கோடி மக்களையும் இனி வரக்கூடிய நாட்களும் நடத்த போகிறது. அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் வாயிலாய் கற்றுக்கொண்ட இந்த சத்தியம்தான் இனி வரக்கூடிய காலமும் நம்மை வழிநடத்த போகுது. அப்போ சத்தியம் என்பது, அபிஷேகம் என்பது ஏதோ ஸ்தோத்திரம் கையை தட்டி அந்நிய பாஷையை பேசிட்டு அந்த ஆராதனையோடு விட்டுட்டு போறது கிடையாது. ஏதோ ஜெப நேரத்தில் ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம், அல்லது ஒரு அரை மணி நேரம், அல்லது ஒரு மணி நேரம், அதுக்கு கொடுக்கப்படல அபிஷேகம். அபிஷேகம் என்பது அதை பெற்றுக்கொண்டு நீ கற்றுக்கொண்டதான சத்தியத்தை நீ மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். பேதுருவோ, பவுலோ, லூக்காவோ, யோவானோ, மத்தேயோ, மார்க்கோ அவர்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை அவர்கள் புதைத்து வைத்திருந்தா இன்றைக்கு நாம் சத்தியத்தின் பாதையில் நடப்பது மிக மிக கடினமாக இருந்திருக்கும். அப்ப ஸ்தோத்திரம், அவர்கள் எப்படி நமக்கு சத்தியத்தை வைத்து போனார்களோ அதுபோல நாமும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, என்னை சத்தியத்தின் பாதையில நடத்துங்க, நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தேவ சமூகத்துல வாஞ்சையோடு தாகத்தோடு அமர்ந்திருந்து கிருபையை கேட்டு அபிஷேகத்தை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் தேவனுடைய வழி நடத்துதலும் என்ன பண்ணும்? கிடைக்கும். ஏன்னா பேதுரு படிப்பறிவு இல்லாத மனுஷன், படிப்பறிவு இல்லாத மனுஷன் ஒரு பக்குவமான ஒரு சத்தியத்தை எழுதி கொடுத்துட்டு போறார். பொதுவான நிருபத்தை அவர் எழுதுறாரு. அவர் பவுலை போல படித்தவர் கிடையாது, லூக்காவை போல டாக்டரும் கிடையாது. ஆனா பேதுரு படிக்காத ஒரு மனுஷன், படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன், அவர் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும். ஆனா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கு என்ன இல்லை. ஆனா அவங்களாம் யாரு? சத்தியத்தை பின்பற்றுகிற கூட்டம். யாரு? சத்தியத்தை பின்பற்றுகிற கூட்டம். பெயருக்கு பின்பற்றுகிற சத்தியத்தை பின்பற்றுகிற கூட்டமா இருக்கலாம். இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம், யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், மற்றவர்களை நம்ம சொல்றோம், குறை சொல்றோம், மற்றவர்களை குறை சொல்றோம். கிறிஸ்தவத்தில் இருக்கிற பல பிரிவுகளை நம்ம என்ன பண்றோம்? குறை சொல்றோம். ரோமன் கேத்தலிக்கை குறை சொல்றோம், சிஎஸ்சியை குறை சொல்றோம், டிஎல்சியை குறை சொல்றோம், பெந்தேகோஸ்தே சபைகளையும் சில சபைகளை நம்ம என்ன பண்றோம்? குறை சொல்றோம். குறை சொல்லுகிற நான் சரியாக இருக்கிறேனா? நான் அபிஷேகத்தில் நடத்தப்படுகிறேனா? சத்தியத்தில் நடத்தப்படுகிறேனா? நான் சத்தியத்தில் நடத்தப்படாமல் நான் மற்றவர்கள் எப்படி குறை சொல்லலாம்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத நான், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் சத்தியத்தின் பாதையில் நடக்காத நான், என்னுடைய சபை சத்தியத்தில் நடக்கிறபடியினால் நான் சத்தியம் உள்ளவென்று சொல்வதற்கு யாருக்காவது தகுதி இருக்கா? நம்முடைய சபை இந்திய பூரண சுவிசேஷ தேவ சபை, இந்த சபையை குறித்து நீங்க எங்க கேள்விப்பட்டாலும் சொல்கிற ஒரே ஒரு சாட்சி, அந்த சபை சத்தியத்தை போதிக்கக்கூடியது. இதை நீங்க எங்க வேணா தேடி பார்க்கலாம். நம்ம சர்ச் ஆஃப் காடுக்கு இருக்கிறதான ஒரு 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 பெரிய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? அது சத்தியத்தை போதிக்கிற சபை ஸ்தாபனம். ஆனா சத்தியத்தை போதிக்கிற ஸ்தாபனத்துல ஊழியக்காரா இருக்கிற எல்லாரும் சத்தியத்தை போதிக்கிறாங்களா? இல்ல அந்த ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்தை நடக்கிறாங்களா? சொல்லிக்கலாம், நாங்க சத்தியத்தை தான் பிரசங்கிப்போம், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், சத்தியத்துல நடக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அபிஷேகம் இல்லை, அபிஷேகத்தின் தாக்கம் இல்லை, அபிஷேகத்தின் வாஞ்சை இல்லை, அபிஷேகத்தின் தாகம் இல்லை, ஆனா நான் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகும்? இது சத்தியத்தின் பாதை இல்லை, பிரமாணத்தின் பாதை. இது சத்தியத்தின் பாதை, இது பிரமாணத்தின் பாதை. கொடுக்கப்பட்டதை நான் கீழ்ப்படுகிறேன், கொடுக்கப்பட்டதை கீழ்ப்படுகிறேன். மோசேக்கு கொடுக்கப்பட்டது, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பெற்றுக்கொண்டாங்களா? அவர்களா பெற்றுக்கொண்டாங்க. மோசேக்கு கொடுக்கப்பட்டது, மோசேயின் பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிரமாணம். கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை செயல்படுத்துவது ஜஸ்ட் ஒபே, அது கீழ்ப்படுகிறது, அது சத்தியத்தின் பாதை நடக்கிறது அல்ல. ஆனா பெற்றுக்கொண்டவர்கள், அப்போஸ்தலர் நாட்கள் அபிஷேகத்தின் மூலமாய் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கற்பரக கொடுக்கல, தோல் சுருள் கொடுக்கப்படல, ஆனா நடத்தப்பட்டாங்க, ஆவியானவரால் நடத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு பைபிள் இருக்கு, இது ஒரு தோல் சுருளா வச்சுக்குவோம், இது ஒரு கற்பலகையை வச்சுக்குவோம்,
இதில் இருக்கிறத நான் படிக்கிறேன், வாசிக்கிறேன், செயல்படுத்துறேன், ஜஸ்ட் ஒபே. பட் எனக்குள்ள ரெவல்யூஷன் வந்துருச்சா, எழுப்புதல் வந்துருச்சா? கிடையாது. எனக்குள்ள மாற்றம் வந்துருச்சா? கிடையாது. எனக்குள்ள ஒரு பெரிய பெரிய தாக்கம் வந்துருச்சா? கிடையாது. காரணம் என்ன? இதை நான் வாசிக்கிறேன், இதை நான் செய்கிறேன். ஜஸ்ட் தியரி மட்டும்தான், ஜஸ்ட் தியரி மட்டும்தான். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படி கிடையாது. அது நம்மளை நடத்தும், அது நம்மளை நடத்தும். எப்படி நடத்தும்? அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்களை தேவனே லீட் பண்ணுவார். அதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப். அப்ப சத்தியத்தின் பாதை என்பது தியரி லைஃப் கிடையாது, அது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். இன்றைக்கு அநேகர் தியரிக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கோம். படிக்கிறோம், செய்கிறோம், படிக்கிறோம், செய்கிறோம். பெற்றுக்கொண்டு செய்யறது இல்லை, படிச்சு செய்யறது. ஜஸ்ட் தியரி மட்டும்தான். இது நம்மள சத்தியத்தின் பாதையில் என்ன பண்ணாது, ஃபுல்ஃபில்லா நடத்தாது. 98% நம்ம நடத்தலாம், பட் 2% என்ன ஆகாது, அது அபிஷேகத்துல தான் இருக்கு. ஏன்னா அந்த வசனத்தை எழுதினவங்களே யாரு தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் இதே எழுதுனாங்க. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் படிச்சுட்டு போனா எப்படி? படிக்கணும். அபிஷேகத்தோடு படிக்கிறப்ப நடத்துதல் உண்டாகும். அபிஷேகத்தோடு படிக்கிறப்ப நடத்துதல் உண்டாகும். சத்தியத்தின் பாதையில நடத்தக்கூடிய நடத்துதல் உண்டாகும். ஏன் பெந்தெகோஸ்து சபையில மட்டும் அந்நிய பாஷை உண்டாகுது? ஏன் பெந்தெகோஸ்து சபைய சத்தியத்தை பிரசங்கிக்கணும்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா அங்க அபிஷேகம் இருக்கு, அங்க அபிஷேகம் இருக்கு. அந்நிய நாவுகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அபிஷேகத்தோடு ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒவ்வொரு ஜபத்திலும் அதை அவங்க வெளிக்கொண்டு வராங்க, கேட்கிறாங்க, அதன்படி ஜெபிக்கிறாங்க, அதன்படி நடக்கிறாங்க. நான் சிலருக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம், நம்முடைய சபையாருக்கும் சரி இல்லை வெளியில இருக்க ஜெபம் பண்ண போறப்பையும், அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றது எனக்கு தெரியாது. என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாது. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் நடத்துவார். ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறமா சிலருடைய சாட்சி வரும், சிலருடைய சாட்சிகள் வரும். இதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், எங்கள்கிட்ட ஆண்டவர் இப்படி தான் பேசினாரு, ஆராதனை வேலை பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கேட்டவங்களுக்கு தெரியும். அவங்களுடையதான ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த தாக்கத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்து தாக்கப்படுத்தினாரோ அந்த வார்த்தையை நேற்று நம்ம மத்தியில் ஊழியம் செய்ய வந்த ஊழியர் வந்து வெளிப்படுத்தினார். ஜெபம் பண்ணும்போது நாங்கள் அவங்க கிட்ட ஜெபம் பண்ண போல, நாங்கள் ஃபேமிலியாக ஜெபம் பண்ணும்போது வழி அனுப்பி வைக்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஜெபம் பண்ணுறப்ப அப்போ இந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, நான் சில வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு வச்சு ஜெபம் பண்ணுறதா? இல்லை. இது யாரால வரக்கூடியது? அதுக்கு பேர் தான் கர்த்தரால் நடத்தப்படுவது. அதுதான் அபிஷேகத்தில் நடத்தப்படுவது, அதுதான் சத்தியத்தில் நடத்தப்படுவது. அப்ப நான் ஜெபம் பண்றதா இருந்தா கூட எனக்கு யாருடைய லீடிங் தேவைப்படுது? ஆவியானவர் எனக்குள் இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லோருடைய பிரச்சனைக்கும் நான் சரியா ஜெபிக்க முடியும். அதனாலதான் என்னைய இந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் அப்படி இருக்காரு வச்சிருக்கார். அப்ப எனக்கு மாத்திரம் இந்த ஸ்தானம் கிடையாது, நம் எல்லோருக்கும் அந்த ஸ்தானம். ஏனென்றால் கர்த்தர் நம் எல்லோரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு தேவையானது என்ன? நான் சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நான் சிறு பிள்ளைக்கோ பெரியவங்களுக்கோ முதியவர்களுக்கோ பலவீனமானவர்களுக்கோ அல்லது மருத்துவமனையில் படுத்திருக்கிறவர்களுக்கோ நான் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுடைய தேவையை அவங்க எனக்கு சொல்ல தேவையில்லை. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவரே வார்த்தையை கொடுத்து ஆரம்பிப்பார். நீ இதுக்காக ஜெபம் பண்ணு, இதை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இந்த வசனத்தை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இந்த பிரச்சனையை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி யாரை சொல்லி கொடுப்பா? ஆவியானவரே சொல்லி கொடுப்பார். அப்ப சத்தியத்தின் பாதையில் நடக்கிற இரண்டாவது அந்த காரியம் என்னன்னா, அபிஷேகத்தோடு கடந்து செல்லணும். அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் புறப்படும் பொழுது அந்த சத்தியத்தின் பாதை நமக்கு மிக 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 பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது காரியத்துக்கு நம்ம போவோம். திருப்பிக் கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6:14.
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அப்ப ஸ்தோத்திரம் போதும். எபேசியர் 6:14 நமக்கு அழகா சொல்கிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். போதும் 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 போதும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அப்ப ஸ்தோத்திரம் மூன்றாவது, சத்தியத்தை வேதம் நமக்கு எப்படி போதிக்கிறது? ஒரு கச்சையாய் போதிக்கிறது. கச்சை என்றால் பெல்ட். கச்சை என்றால் பெல்ட், அதாவது இடுப்புல நம்ம கட்டக்கூடியதான அந்த கயிறுக்கு பேர் தான் கச்சை. அதை லெதர்ல போடுறவங்க இருக்கிறாங்க, கயிற்றில் கட்டுறவங்க இருக்கிறாங்க, வெள்ளியில போடுறவங்க இருக்கிறாங்க, தங்கத்துல போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் வரேன். இப்ப இங்க அநேகருடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லோருக்கும் இடுப்புல என்ன பண்றோம்? ஒரு கயிற்று என்ன பண்றோம்? கட்டுறோம். அந்த கயிறு எதுக்கு அடையாளமா வேதம் குறிப்பிடுது? அதானே சொன்னேன். எது குறிப்பிடுது? கச்சை. அந்த கச்சைக்கு இன்னொரு பேர் எப்படி வச்சிருக்காங்க? சத்தியம் என்னும் கச்சை. அப்ப நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் இடுப்புல என்ன பண்றோம்? கைத்த கட்டுறோம். ஆனா எதுக்காக கட்டுறோம்? திருஷ்டிக்காக கட்டுறோம். எதுக்காக கட்டுறோம்? இடுப்பு நேரா வர்றதுக்கு கட்டுறோம். எதுக்காக கட்டுறோம்? இடுப்புக்கு ஒரு ஷேப் என்ன பண்ணுமா, வருமா? சில பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நான்லாம் கட்டுற ஆள் கிடையாது, எனக்கெல்லாம் கட்டி விட்டாங்க 4 வாட்டி, அதுவே கலந்து விழுந்துருச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு 7 6 படிக்கிறப்ப நினைக்கிறேன், ஆற்றுக்கு குளிக்க போவேன். நான் எப்பெல்லாம் ஆற்றுக்கு குளிக்க போனேன் அப்போ அது கலந்து தன்னால போயிடும். நான் வாரம் குளிக்க போவேன், வாரம் கலந்து விழுந்துடும். நல்லா இழுத்து போட்டு நல்லா இவ்வளோ மொத்தத்துக்கு கட்டியிருப்பாங்க. எனக்கு மட்டும் நாட்டு, அந்த சுருக்கு போட்ட நாட்டு இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கும். நல்லா ஒரு கொடுக்காப்புளி சைஸாக இல்லை, இவ்வளோ சைஸுக்கு இருக்கும். நல்லா போட்டு இப்போ இடுப்பில் நிற்காதரா அப்படின்ட்டுன்னு நல்லா போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. நான் அவுக்கவும் மாட்டேன், வெட்டவும் மாட்டேன். ஆற்றுல போய் பொத்துன்னு குதிப்பேன், அதுவாக கலந்து போயிடும். ஏஞ்சி வந்து பார்த்தா இடுப்பில் ஒன்று இருக்காது. இப்படியே 4 வாட்டி அடைஞ்சு அப்புறம் அவங்களே விட்டாங்க, சரி போதும் இவனுக்கு இதுவும் கட்ட வேண்டாம் அப்படின்னு. அதனால் நமக்கு அதோட அர்த்தம் தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க, திருஷ்டிக்காண்டி கட்டுறோம். ஃபஸ்ட்டு இடுப்பு வந்து நேராக அந்த உடம்போட வாகு சரியாக வரது கட்டுறோம். இன்னொன்று சொல்கிறாங்க, பார்க்க நல்லாவே இல்லை, அதனால் கருப்பாக இருந்தால் சிவப்பாக இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் முன்னேறி வெள்ளியாக இருந்தால் நல்லா இருக்கும், தங்கம் வந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். கட்டுறது பிரச்சனை இல்லை, பட் அது எதுக்காக கட்ட சொன்னதான்? சத்தியத்தில் பிள்ளைய கட்டு, சத்தியத்தை கொண்டு வஸ்திரத்தை கொண்டு பிள்ளைய கட்டு. இப்ப அந்த பிள்ளை கேட்குது, இது ஏன் எனக்கு கட்டுன்னு சொன்னா பெற்றவங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பிள்ளை கேட்குது, அப்பா என்னப்பா அசிங்கமா கருப்பு கலர்ல எதுக்கு பார்த்தா கட்டுறாங்க, அவுத்து விடுப்பான்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிள்ளைய பார்த்து என்ன காரணம் சொல்லுங்க, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. பெல்ட் வாங்கி தரலாமே. இதுதான் நம்ம பண்ற பெரிய முட்டாள்தனம். பெல்ட் எப்பயுமே பழக்குங்க. அரணா கயிறை பழக்கினவங்களுக்கு பெல்ட் பழக்க தெரியாதா? அரணா கயிறை பழக்கினவங்களுக்கு பெல்ட்டை பழக்க தெரியாதா? நம்ம சொல்ற இந்த காரணம் தான் நம்ம பிள்ளையவே சத்தியத்தை தான் நம்ம வளர்க்குறோம். நமக்கே தெரியல ஏன் அதை கட்டுறோன்னு. ஒரு பாட்டி கட்டினாங்க, அவங்களுக்கு அவங்க பாட்டி கட்டினாங்க, அவங்களுக்கு அவங்க பாட்டி கட்டினாங்க, எனக்கு நான் கட்டினேன், சரி என் பேரனுக்கு நான் கட்டுறேன், அவன் பேரனுக்கு அவன் கட்டுவான், அவன் பேரனுக்கு அவன் கட்டுவான். கட்டிக்கிட்டே போனா காரணம் என்ன தெரியல. அப்புறம் ஏதை கட்டிக்கிட்டு? இப்படிதான் கிறிஸ்தவர்களே செய்கிற காரியத்துல பல காரியம் ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் தெரியாமலே செஞ்சுவிட்டு சரி இருந்துட்டு போட்டும் கழுது, அதுவும் ஓரமா பார்க்க அழகாத்தானே இருக்கு. கச்சை என்பது சத்தியத்தை குறிக்கக்கூடியது. நம் பிள்ளைகளை எதுல கட்டி வளர்க்கணுமா? சத்தியத்துல கட்டி வளர்க்கணுமா? அதையும் கச்சையில குறிப்பிட்டாங்கன்னா, நமக்கு ஸ்தோத்திரம் பேண்ட் போட்டிருக்கோம், இன்னைக்கு பெல்ட் போட்டிருக்கோம், சாரி வேஷ்டி கட்டுறவங்க இருக்கிறாங்க, லுங்கி கட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு தோல் உடை தான். தோல் உடை இருக்கிறப்ப அவங்களுடையதான ஆடை என்ன ஆயிடக்கூடாது? பறந்துடக்கூடாது, மானம் போயிடக்கூடாது. அதுக்காக தான் இதை என்ன பண்ணாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, பேண்ட் போட்டா அரணா கயிறை சுருட்டி பேண்ட்டுக்குள்ள திணிச்சலாம், பார்த்தா டைட்டா இருக்கும் அப்படின்னு. அதே கான்செப்ட் தான். ஆனா எதற்காக? மானத்திற்காக. எதற்காக? மானம் காப்பாற்றப்படுவதற்காக.
நம்மிடத்தில் சத்தியம் இல்லை என்றால் நம்முடைய மானம் என்ன பண்ணாது? காப்பாற்றப்படாது. என் மானம் காப்பாற்றப்படுவதற்கு நான் வஸ்திரம் உடுத்துறேனே இல்லையோ, சத்தியத்தை உடுத்தி இருக்கணும். என்னுடைய அறையில் நான் எதை கட்டியிருக்கணும்? சத்தியத்தை கட்டியிருக்கணும். வேத வசனத்தை நான் கட்டினவனா இருக்கணும். யோசேப்பு குறித்து நான் போன வாரம் சொன்னேன். ஒரு கருத்தை மறுபடியும் சொல்ல விரும்புறேன். யோசேப்பு போர்த்திபாவின் மனைவியை விட்டு ஓடுறப்ப எப்படிப்பட்ட மனுஷனா ஓடினார்னு சொன்னாங்க? வேதம் போட்டிருக்கு, வஸ்திரத்தை உரிந்தவனாய் ஓடினார். ஆனால் அவனை தேவன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்தார். இப்ப நம்ம இங்க பார்க்கிற விஷயம் என்னன்னா, வஸ்திரம் யோசேப்பின் மானத்தை காப்பாத்தல. அவருடைய மேல் வஸ்திரம் யோசேப்பின் மானத்தை, அவனுடைய மானத்தை காப்பாற்றியது எதுன்னா, அவன் அறையில் கட்டி இருந்த அவன் சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை அவனுடைய மானத்தை காப்பாற்றியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது எதற்கு? அதான் பிடிச்சிருக்கேன் பாருங்க, இதுக்கு தான். வஸ்திரத்துக்கு, ஆடைகளுக்கு, அலங்காரத்திற்கு. ஆனா இது என்னுடைய மானத்தை என்ன பண்ணாது? மானத்தை வாங்கும். இன்றைக்கு அநேகருடைய கண்கள்ல இச்சை வந்து விழுகிறதுக்கு எதுதான் மூல காரணமா இருக்கு? இதுதான் நான் போட்டிருக்கேன் பத்தி அந்த வெள்ளை சட்டை தான் காரணம். இந்த வஸ்திரம் தான் பலருடையதான இச்சையை என்னைய பார்க்கும்படி அவங்க என்னை இப்படி பார்க்கறதுக்கும் அப்படி பார்க்கறதுக்கு எதுதான் மூல வஸ்திரமா இருக்கு? இந்த வஸ்திரம் தான். ஆனா இதை நம்ம எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம்? ஸ்தோத்திரம். கிழிஞ்சு போன சட்டை பேண்ட் எவ்வளோப்பா விற்கிறாங்க? சும்மா தைரியமா சொல்லு, நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன். கிழிஞ்சு போன சட்டை பேண்ட் எவ்வளோக்கு விற்கிறாங்க? ஏசுராஜா, இது 2026. கிழிஞ்சு போன பேண்ட் சட்டை இன்னைக்கு 4000 ரூபா. பார்த்தது இல்லையா? பைத்தியக்காரட்டு சுத்துவா இல்லைங்க கிழிச்சுக்கிட்டு. பார்த்தது இல்ல? அதான் கிழிஞ்சு போன பேண்ட் சட்டை. நம்ம வீட்டில் அழுகு துணி போற சட்டையை நான் கேட்கல. 2026 அப்டேட். கிழிஞ்சு போன பேண்ட் சட்டை எவ்வளவு? 4000 ரூபா. அதில் அந்த மானம் என்னத்தை காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. ஆனா வஸ்திரத்தை 4000 ரூபாய் கொடுத்து அது கிழிஞ்சதை வாங்கி போடுறாங்க. சத்தியம் நமக்கு இலவசமாய் கிடைக்குது. சத்தியம் நமக்கு இலவசமாய் பெற்றிருக்கோம். ஆனா அதை யாருக்கு என்ன பண்ண தெரியல, வச்சுக்க தெரியல. ஆனா யோசேப்பு வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. போனா போயிட்டு போகுது. வஸ்திரத்து நிமித்தம் என்னுடைய மானம் காப்பாற்றப்படுவதை விட நான் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன பண்ணும்? காப்பாற்றும். யோசேப்பை காப்பாற்றியது அவன் கற்றுக்கொண்ட சத்தியமே தவிர அவன் வஸ்திரம் கிடையாது. அவன் மானத்தை அன்றைக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ராஜாவாக உட்கார வைத்தது அவனுடைய வஸ்திரம் கிடையாது. அவன் கற்றுக்கொண்ட சத்தியம், அவன் கீழ்ப்படிந்த சத்தியம், அவன் நடந்து வந்த சத்தியம், அவன் எதை பின்பற்ற அந்த சத்தியம் தான் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுது? வைக்குது. அவருடைய மூல சத்தியமான வார்த்தை என்ன? யோசேப்புடையதான தாரக மந்திரம் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? யோசேப்புடைய தாரக மந்திரம் என்ன சொன்னார் அவர் போர்த்திபாவுடைய மனைவி கிட்ட? அவர் என்னை பார்க்கிறபடியினால் நான் பாவம் செய்வது எப்படி? அவருடைய தாரக மந்திரம், என்னைய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீ என் வஸ்திரத்தை உரிந்திருக்கலாம், என்னுடையதான மானத்தை வாங்கி விட்டதாக நீ நினைத்திருக்கலாம், என் மேல் நீ பழி போட்டதாக நினைத்திருக்கலாம். ஆனா என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ என்ன வேணா பண்ணிக்க, என் மேல எவ்வளவு குற்றச்சாட்டை வேணா வை, எவ்வளவு அவதூறு வேணா பரப்பிக்க, ஆனா என் தேவன் என்னைய பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரே ஒரு தாரக மந்திரத்தை யோசேப்பு தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட நாள் முதல் அவர் அதை கைவிடாமல் நடந்து கொண்டிருந்தார். சத்தியத்தின் பாதை, கற்றுக்கொண்ட சத்தியம், கர்த்தரனையை பார்த்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் மனுபுத்திரன் மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமாகவே இருக்கிறார். அவர் சிங்காசனத்தை வீட்டில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கண்ணோக்கம் உள்ளவராக இருக்கிறார்.
அப்ப யோசேப்புடைய அந்த சத்தியத்தின் மந்திரம் என்ன? அந்த சத்தியத்தை அவர் கற்றுக்கொண்டாரா இல்ல பெற்றுக்கொண்டாரா? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பாவம் செய்வது எப்படி என்ற அந்த வார்த்தையை யோசேப்பு பெற்றுக்கொண்டதா கற்றுக்கொண்டதா? கற்றுக்கொள்ள காரணம் என்ன? சத்தியத்தின் பாதை. அதை தன்னுடைய அறையில் என்ன பண்ணாரு? கட்டிக்கொண்டார். தன்னோடு, தன் வஸ்திரத்தோடு, தன் சரீரமாகவே சத்தியத்தை அவர் நடத்தி வந்தார். நம்முடைய சரீரத்தில் அவயவங்கள் எப்படி இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, வாய், அது போல சத்தியத்தை ஒரு அவயமாவே அவர் வைத்திருந்தார். வைத்திருந்ததுனால சொல்றாரு, அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டதுனால அவர் சொல்றாரு, கர்த்தனையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், யோசேப்புடைய காலத்துல பைபிள் கிடையாது. யோசேப்புடைய காலத்துல பைபிள் கிடையாது. ஸோ அவருக்கு எழுதி கொடுக்கறதுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது. அவர் ஆவியானவரால் கற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் ஆவியானவரால் கற்றுக்கொள்ளப்பட்டார். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தாரக மந்திரம் வேணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிங்கத்தின் அந்த அக்கினி ஜுவாலையில போடும்போது அவங்க சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை என்ன? அவங்களுடைய தாரக மந்திரத்தின் வார்த்தை என்ன? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. கதை கேட்டீங்களா? சொல்லுங்கப்பா பிள்ளைங்களா, கதை கேட்டீங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய தாரக மந்திரம் என்ன? தாரக மந்திரம் என்ன? அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற விட்டாலும் சரி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி. ஆனா விடுவிக்க அவர் வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதை உறுதியா பிடிச்சிருக்கிறாங்க? அவர் விடுவிப்பாரா. விடுவிக்காம போனாலும் போட்டு, அதை பத்தி எனக்கு என்ன? அதை பத்தி டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலை. என்னை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் அதை பத்தி. அப்ப அநேக நேரத்துல சத்தியத்தின் பாதையில இயேசு நமக்கு நன்மை செய்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்து நல்லவர். அப்படித்தானே? நம்முடைய ஜெபத்தை உடனே கேட்டு நமக்கு உடனே பதில் கொடுத்தா ஒரு நல்லவர். ஆமா தானே? ஆமா. என்னுடைய தேவைக்கு நான் ஜெபம் பண்ணும் பொழுது உடனே அந்த தேவையை சந்திச்சாதான் இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆமா தானே? ஆமா. ஆனா சாத்ராக் மேஷாக் என்ன சொல்றாங்க? தப்புவிக்க வல்லவர் தான், அவரால் சந்திக்க முடியும், அவரால் காப்பாற்ற முடியும், அவரால் கொடுக்க முடியும், அவரால் நடத்த முடியும். பட் நடத்தாம போனாலும், காப்பாத்தாம போனாலும், கொடுக்காம போனாலும், என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்காம போனாலும் ஐ டோன்ட் கேர், நான் அவருக்காக தான் வாழுவேன். நான் அவருக்காக தான் வாழுவேன். அவங்க கற்றுக்கொண்ட தாரக மந்திரத்தை யார் எழுதி கொடுத்தா? பெற்றுக்கொண்டாங்க. அவங்க பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவரால பெற்றுக்கொண்டாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தின்படி நடக்கிறோம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் எழுதுனத படிக்கிறவங்களா மாத்திரம் இல்ல, அது ஆவியானவரால் கற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக நம் வாழ்க்கையில் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி நடக்கும் பொழுது எப்படி நம்முடைய முற்பிதாவாகிய பரிசுத்தவான்கள் நமக்கு இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்கிறாங்களோ, அது போல இந்த சத்தியத்தின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும்? கற்றுக் கொடுக்க முடியும். இன்றைக்கு அநேக பெற்றோரால ஏன் படிச்ச வசனத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியல? அர்த்தத்தோட ஏன் சொல்லித்தர முடியல? ஏன்னா ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு என்ன இல்லை. இல்லாத ஒரு குறையின் நிமித்தம் நம்மால் வசனத்தை வாசிக்க முடிந்ததே தவிர அதை பிள்ளைகளுக்கு சரியா சொல்லித்தர முடியாது. அப்ப நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் படிக்கிற அந்த பைபிளை, நான் படிக்கிற அந்த வசனத்தை ஆவியானவரால் கற்றுக்கொள்ளப்பட்டு நான் கற்றுக் கொடுக்கிறவனாக என்ன பண்ணணும்? மாறணும். எரேமியாவின் புத்தகத்தை திருப்பி கொண்டீங்கன்னா, எரேமியா 13ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் தீர்க்கதரிசி எரேமியாவுக்கு ஒரு அழகான சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாரு. திருப்பி விடுங்க, எரேமியா 13ஆம் அதிகாரம், அதில் 1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் சணல் கச்சையை வாங்கி உன் அறையிலே கட்டிக்கொள், தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கச்சையை வாங்கி போய்
ஒளித்து வை என்றார். நான் போய் ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தரை நோக்கி, நீ எழுந்து ஐபிராத் நதிக்கு போய் அங்க ஒளித்து வைக்க கச்சையை எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐபிராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலேயே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. இப்ப ஸ்தோத்திரம், இந்த கச்சையானது எங்க இருக்கும்போது கெட்டு போச்சு, எங்க இருக்கும்போது ஒன்றுக்கும் உதவாமல் போயிருச்சு. ஒளித்து வைத்தது மாத்திரம், அதை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது, ஒளித்து வைப்பதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் ஒன்று இல்லையா? ஒரு மிஷின் வாங்குறோம், ஒரு வாஷிங் மிஷினோ அல்லது ஒரு தையல் மிஷினோ ஏதோ ஒரு மிஷின் வாங்குறோம். அதை ரொட்டீனா யூஸ் பண்ணி அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணா அந்த மிஷின் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வாங்கினதுல இருந்து அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதை நான் ஸ்டார்ட் கூட பண்ணல, அது என்ன ஆகும்? அது பயன்படுத்தாம இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாம போயிடும். ஒன்றுக்கும் என்கிட்ட சொல்லிக்கலாம், நான் வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய வண்டி ஒன்று வாங்கி வச்சுக்கேன், இவ்வளோ பெரிய மிஷின் ஒன்று வாங்கி வச்சேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாம இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நாம் பயன்படுத்தணும். அந்த கச்சை அவன் இடுப்பில் இருக்கிற வரைக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. 1-2 மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். அது தண்ணீர்ல படாதபடி எப்பொழுதும் இடுப்பில் என்ன பண்ணு, கட்டியே இரு, அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். தீர்க்கதரிசி எரேமியா தான் கற்றுக்கொண்டதான அந்த சணலை இடுப்பில் கட்டி வைத்திருக்கும் பொழுது அது பத்திரமாய் இருந்தது, அது பாதுகாப்பாய் இருந்தது, அது மானத்தை காப்பாற்றக்கூடியதா இருந்தது, அது வழிநடத்தக்கூடியதா இருந்தது. ஆனால் அதை எப்பொழுது கர்த்தர் பயன்படுத்தாத, அதை நீ என்ன பண்ணு, எடுத்து ஐபிராத் நதி அண்டையிலே போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வைன்னு சொன்னார், மண்ணில் புதைச்சி வைன்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழிச்சு போய் எடுத்து பாருன்றாரு. அதை எடுத்து அவர் கட்டுறாரு, கட்ட முடியல, அது 2ஆ பிஞ்சிருச்சு. 2ஆ மட்டும் பிஞ்சிருக்குமா? இல்ல, நிறைய துண்டுகளா அது பிரியுது. அதை சேர்க்கவும் முடியாது, அதை பயன்படுத்தவும் முடியாது. நாம் கற்றுக்கொண்டதான சத்திய வசனங்களை நாம் பிரயோஜனப்படுத்தாமல் புதைத்து வைத்திருந்தால் நிச்சயமா அது வேறொருக்கு கொடுக்கப்படும். ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 4 தாலந்து, ஒருவனுக்கு 3 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து கொடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் அதை பயன்படுத்தினவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள், புதைத்து வைத்தவர்களோ பெற்றுக்கொண்டதை இழந்து போனார்கள். அப்ப சத்தியத்தை இழந்து போக முடியுமா? முடியாதா? நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை இழந்து போக முடியுமா? முடியாதா? கற்றுக்கொண்ட சத்தியத்தை பயன்படுத்தணும். யோசேப்பு போல கர்த்தர் பார்க்கிறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல காப்பாத்தினாலும் சரி, அவர் காப்பாத்துறதுக்கு திறமை இருக்குப்பா, காப்பாத்துறதுக்கு வளம் இருக்குப்பா, பட் பரவாயில்ல, என்னை அந்த தியாகத்தை செய்ய சொல்றத செய்யறேன். அப்படிப்பட்ட ஒரு தாரக மந்திரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அதை அவங்க உருவாக்குனாங்க, உருவாக்கி பயன்படுத்தினாங்க. அதை உருவாக்காம வாங்கினத மண்ணை போட்டு புதைச்சு 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 அது எத்து போய் அது பிரயோஜனம் இல்லாம, அது பயன்படாம, அது உபயோகமற்றதாய் போகிற அளவுக்கு ஏன் அதை நான் புதைத்து வைக்கிறேன்? நாம் கேட்கிற சத்தியத்தை எத்தனை பேர் அதை உள்வாங்கி, எத்தனை பேர் அதுக்கு நம்ம அதை நான் செய்யணுமே, அதை நான் கீழ்ப்படியணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? இல்லை, கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். இல்லை, பயன்படுத்தணும். எப்போ தெரியுமா பயன்படுத்தணும்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், உங்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு பயன்படுத்தக்கூடாது. நீங்க கற்றுக்கொண்ட சத்தியத்தை அறை வீட்டை பூட்டி கொண்டு பயன்படுத்தக்கூடாது, வெளியரங்கமா. இவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அறை வீட்டில் பூட்டி வைத்த அபிஷேகத்தை வெளியரங்கமா கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேல்வீட்டு அறையில தான் அபிஷேகம் கிடைச்சிச்சு. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை மேல்வீட்டு அறையில மட்டும் கூடும்போது அவங்க ஜெபிக்கல. மேல்வீட்டு அறையில கூடி ஜெபிக்கும் போது மட்டும் அவங்க அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கல. மேல்வீட்டர்ல கூடும்போது மட்டும் ஆவியானவருடைய அனலை அவங்க வெளிப்படுத்தல. இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர் வெளிப்படுத்தல.
அறை வீட்டில் பெற்றுக்கொண்டதை அறை வீட்டுக்கு வெளியே அதை வெளிப்படுத்தினார்கள். சத்தியத்தை பெற்றுக்கொண்டது உள்ளே, வெளிப்படுத்தியது வெளியே. நான் உள்ளே சபையிலே கற்றுக்கொண்ட சத்தியத்தை எங்க வெளிப்படுத்தணும்? வெளியில வெளிப்படுத்தணும். ஆனா சபையில் கற்றுக்கொண்ட வசனத்தை சபையில் மட்டுமே சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அநேகருடைய வாழ்க்கையில சபையில் கற்றுக்கொண்ட சத்தியத்தை சபையில் மாத்திரம்தான் பயன்படுத்துறாங்க. இங்க கற்றுக் கொடுக்கிற சத்தியம் இங்கே பயன்படுத்துறதுக்கு அல்ல, வெளியில பயன்படுத்துறது. அப்போஸ்தலர்கள் அநேகர் திரளா கூடி வந்து, நீங்க மேல் வீட்டு அறைக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன்னாங்களா? நீங்க மேல் வீட்டுக்கு அறைக்கு வாங்க, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறேன்னாங்களா? நீங்க மேல் வீட்டு அறைக்கு வாங்க, உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்குறேன்னாங்களா? இல்லையே. மேல் வீட்டில் பெற்றுக்கொண்டு இறங்கி போய், வாசல்ல போய், தெருக்கல்ல போய், விக்கிரக மேடைகள்ல ஏறி நின்று அவள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சிகளையும் கொடுத்தார்கள். அப்ப நம்முடைய சாட்சி, நான் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறவன் நடக்கிறவள் என்கிற சாட்சி எங்கதான் கிடைக்கும்? வெளியிலே. இங்க உட்காந்து பாஸ்டருடைய பிரசங்கத்துக்கு ஆமீன் போடலாம், இங்க உட்காந்து பாஸ்டருடைய பிரசங்கத்துக்கு நோட்ஸ் எடுக்கலாம், இங்க உட்காந்து பாஸ்டருடைய பிரசங்கத்துக்கு கை தூக்கலாம், சிரிக்கலாம், கை தட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். அது பெற்றுக்கொண்டது எங்க பயன்படுத்தணும்? வெளியில போய் பயன்படுத்தணும். இங்கே பெற்றுக்கொண்டதை பாஸ்டிக்கு என்ன பண்ண திருப்பி போட்டு காட்டக்கூடாது. பிரசங்கம் பண்ணவருக்கே திரும்ப பிரசங்கம் என்ன பண்ணக்கூடாது? போட்டு காட்டக்கூடாது. அநேக திருச்சபைகள்ல சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாஸ்ட்டுக்கு முன்னாடி அடிச்சு காட்டுறாங்க. பாஸ்டர், நீங்க கற்றுக்கொண்ட, நீங்க சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறேன் பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே பைபிள் படிக்கிறேன் பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி உபவாசம் போறேன் பாஸ்டர். எங்கம்மா? அறை வீட்டுக்குள்ள மட்டும் பாஸ்டர். எங்க? அறை வீட்டுக்குள் மட்டும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்தரங்க ஜபத்திற்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். ஆனா அந்தரங்கத்துல நான் ஜெபித்தது போல நான் வெளியரங்கத்தில் நடக்கிறவனா இருக்கணும். அந்தரங்கத்தில் நான் ஒப்பு கொடுத்தது போல நான் வெளியரங்கத்திலும் வாழ்க்கையை வாழணும். நான் அந்தரங்கத்தில் கீழ்ப்படிந்தது போல நான் வெளியரங்கமாக கீழ்ப்படியணும். நான் அந்தரங்கத்தில் நான் கற்றுக்கொண்டதை நான் வெளியரங்கமாக பயன்படுத்தணும். அப்போதான் நான் அந்தரங்கமாக பண்ற ஜபத்துக்கு தேவன் வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறோம், நான் வெளியரங்கத்தில் ஒண்ணுமே இல்லைன்னா ஜபத்துக்கு எங்க இருந்து பதில் வரும்? சத்தியத்தில் நடக்கணும். ஃபர்ஸ்ட் என்கிட்ட பாவம் இல்லை அப்படிங்கிற பொய்ய சொல்லக்கூடாது. நான் பாவிதான், கிறிஸ்து என்னை நீதிமானாய் மாற்றினார். இரண்டாவது, ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது, சத்தியத்தை நான் பயன்படுத்தணும். சத்தியத்தை நான் பயன்படுத்தணும். பயனற்றவர்களாய் போகும்படி சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, பயன்படுத்தும்படி சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதேதான் ஸ்தோத்திரம் யோவான் அழகா ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:2. யோவான் சத்தியத்தின் பிள்ளைகளை பார்த்து அழகா ஒரு கேள்வி கேட்டிருப்பார். 1 யோவான் 3:2. பிரியம் வாசிங்க. வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும்போது எப்படி மிகவும் சந்தோஷப்பட்டேன். நம்முடைய சாட்சியை கேட்டு யாரு சந்தோஷப்படுறா? தேவன், ஆவியானவர் சொல்றாங்க, கேள்விப்பட்டேன், சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதை இன்னொரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை தொடர்ந்து வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்ப நம்முடைய தாய் தகப்பனுக்கு
அதாவது ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு, சபையின் போதகருக்கு, தேவனுக்கு எதுதான் சந்தோஷம்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அது மிகுந்த சந்தோஷமாக இருக்குமா? இப்படி சந்தோஷமா இருந்தவர்கள் இனி எப்படி இருப்பாங்க? இனி எப்படி இருப்பாங்க? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 1:4 வாசிக்கலாமா? 2 யோவான் 1:4. அதுவும் அதே வசனத்தை குறிப்பிடப்பட்டிருக்கும். உம்முடைய பிள்ளைகளில் சிலர், உம்முடைய பிள்ளைகளில் சிலர், உம்முடைய பிள்ளைகளில் கற்றுக்கொண்டவர்கள் அனைவரும், ஆனால் செயல்படுத்துகிறவர்கள் சிலர். வசனம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, வசனம் எல்லோருக்கும் போதிக்கப்படுகிறது, ஆனால் அதை செயல்படுத்துகிறவர்களோ சிலர். அதை செயல்படுத்துகிறவர்களோ சிலர். அந்த சிலரை தவிர மற்றவர்களை பார்த்து இன்னொரு வார்த்தை கேட்கப்படுகிறது. அந்த கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து அதே 3 யோவான் 1:4 வாசிக்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. போதும். அப்ப சத்தியத்தில் நடக்கிற சிலரை கண்டு சந்தோஷம் உண்டாகுது. சத்தியத்தில் நடக்கிற சிலரை கண்டு சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் நடக்காதவர்களை பார்த்து ஒரு கேள்வி உண்டாகுது. அது என்ன கேள்வின்னா, லூக்கா திருப்பிக்கலாம். லூக்கா 18:16 வாசிக்கலாமா? லூக்கா 18:16. இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி அவர்களை தடை பண்ணாதிருங்கள். போதும் 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 போதும். நாம் எப்படிப்பட்டவனை இருக்கக்கூடாதான்? சத்தியத்தின் பாதையில் நடக்கிறதற்கு தடை பண்ணாதவர்களாய். சிலர் நடக்கிறாங்க, சிலர் நடக்கல. சிலர் கீழ்படுகிறாங்க, சிலர் கீழ்படியல. கீழ்படியாம போறதுக்கு யாரு காரணம்? அநேக தடை பண்ணுகிற பெற்றோர்கள் காரணம். அநேக தடை பண்ணுகிற முன்னான வெளிப்பாடுகள் காரணம். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறபடியினால் இனி வரக்கூடிய காலத்துல நாம் எப்படி இருக்க போகிறோம்? இனி வரக்கூடிய காலத்துல நாம் எப்படி இருக்க போகிறோம்? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லையே. 1 யோவான் 3:2. இன்னும் வெளிப்படவில்லையே. இப்பொழுது கீழ்ப்படிதல் பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், ஆமேன் சொல்லுகிறோம், அதன்படி நடப்போம் என்ற ஜெபம் செய்கிறோம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதில்லை, அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். 2 விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு இருப்பது போல நான் நாளைக்கு இருப்பேனான்னு கேட்டா தெரியாது. ஆனா நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? நீ இப்படி இன்றைக்கு இருப்பது போலவே இருப்பேன் என்றால் அவர் வரும்பொழுது தரிசிக்கிறவர்களாய் அல்ல, அவரை போலவே நாமும் மாறுவோம். இனி வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் எப்படி இருப்பேன்? சத்தியத்தை கீழ்ப்படுகிறவனா இருப்பேனா? எதிர்த்து நிற்கிறவனா இருப்பேனா? சத்தியத்தின்படி நடக்கிறவனா இருப்பேனா? அதை எதிர்த்து நிற்கிறவனா இருப்பேனா? அதனால் நம் வேதத்தை மறவாமல், சத்திய வசனத்தை மறவாமல், அதை ஒவ்வொரு நாளும் படித்து 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 அதை புரிந்து நாம் மறவாமல் நடக்கும் பொழுது நம்மையும் நம் பிள்ளைகளையும் தேவன் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 4:6 வாசிக்கிறோம். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்ப சத்திய வசனத்தை, சத்தியத்தின் பாதையை மறக்கிறவர்கள்,
சத்தியத்தின் பாதையை மறக்கிறவர்கள், அவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நான் சத்தியத்தின் பாதையில் நடந்தா, நான் சத்தியத்தின் பாதையை மறக்காமல் நடந்தா, என் பிள்ளைய கர்த்தர் மறக்காம என்ன பண்ணுவார்? நடத்துவார். சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் அபிஷேகம், சத்தியம் என்னும் வழிகாட்டி, நான் சரியாக அதை கீழ்ப்படிந்தால் என் பிள்ளையை அவர் என்ன பண்ண மாட்டார்? மறக்கவே மாட்டார். ஒருவேளை நான் சத்தியத்தை மறந்தால் என் பிள்ளைகள் கர்த்தரா என்ன பண்ணப்படுவாங்க? மறக்கடிக்கப்படுவார்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 17:6 சொல்லுகிறது, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிதாக்களே, நீங்களே உங்கள் பிள்ளைகளின் மேன்மையா இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் சத்தியத்துல நடங்க. நீங்க சத்தியத்துல நடங்க. நீதிமொழி 20:7 சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். சத்தியத்தில் நடந்தா நம் தலைமுறைகள் பாக்கியம் உள்ள தலைமுறைகளை என்ன பண்ணும்? இருக்கும். அதே நீதிமொழிகள் 14:26 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஏன் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும்? நான் நடப்பது என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தையே, என் தலைமுறையையே அது நல்ல பாதையில கொண்டு போய் நிறுத்தும். ஒருவேளை பிதாக்கள் திராட்சை காயை சாப்பிட்டா, ஒருவேளை பிதாக்கள் திராட்சை காய்களை சாப்பிட்டா பிள்ளைகளின் பற்கள் கூசி போகும். யாருடைய பல்லு கூசி போகும்? பிள்ளைகளுடைய பல். அப்ப சத்தியத்தில் நடந்தால் யாருக்கு ஆசீர்வாதம்? நம்முடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அது என்னை மாத்திரமல்ல, என் தலைமுறையை விடுதலையாக்கும். என்னை விடுதலையாக்கும், என் பிள்ளையை விடுதலையாக்கும், அவன் பிள்ளையின் பிள்ளையை விடுதலையாக்கும், என் தலைமுறையே எது விடுதலையாக்கும்? சத்தியம் விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதனால் சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ளுவோம், சத்தியத்தை இன்னும் புரிந்து கொள்ளுவோம். புரிந்து கொள்ள ஜெபியுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு படிக்க ஜெபியுங்க. அபிஷேகத்தை தாங்கப்பான்னு ஜெபியுங்க. நான் இந்த வேத சத்தியத்தை புரிந்து கொள்ளணுமே ஜெபியுங்க. பிரசங்கிக்கும் பொழுது அதை புரிஞ்சு கொள்ளணுமேனு ஜெபியுங்க. ஒருவேளை நமக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பேசுறத புரிஞ்சு கொள்றதுக்கு கிருபை வேணுமா இல்லையா? பேசுறத கேட்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுங்க, நான் சத்தியத்தை புரிஞ்சுக்கிற அபிஷேகத்தை கொடுங்க. இன்னைக்கு பல அபிஷேகம், அற்புதம் செய்கிற அபிஷேகம் கேட்குறோம், தீர்க்கதரிசனம் சொல்கிற அபிஷேகத்தை கேட்குறோம், குணமாக்குற அபிஷேகத்தை கேட்குறோம். சத்தியத்தை புரிஞ்சுக்கிற அபிஷேகத்தை என்னைக்காவது நம்ம கேட்குறோமா? வேதம் சொல்லுது, வேதத்தோட ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த ஜெபம், சங்கீதக்காரன் தாவீது பண்ண இந்த ஜெபம் எதற்கு? வேதத்தோட அதிசயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். ஆனா அவர் எதை கேட்கல? ராஜ்யத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் கண்டுகொள்ள, எனக்கு விரோதமா எழும்புகிற அமைச்சர்களை எல்லாம் கண்டுகொள்ள, எனக்கு விரோதமா சதி பண்றவனை கண்டுகொள்ளும்படி என் கண்களை திறந்துருவன்னு கேட்கல. யுத்தத்துல போனாக்க யுத்த தந்திரங்களை புரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்துருவன்னு கேட்கல. அவர் கேட்கிறது வேதத்தோட அதிசயங்கள்லாம் காணும்படி. எதை தான் கேட்கணும்? சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற அறிவை எனக்கு தாங்கப்பா, சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற அறிவை எனக்கு தாங்கப்பா, அந்த கண்ணை எனக்கு தாங்கப்பா. அதை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை படிக்க தெரிஞ்சவங்க சத்தியத்தை படிக்கும் பொழுதே ஆண்டவர் புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்வார். ஒருவேளை எனக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கிக்கிற வார்த்தையை புரிந்து கொள்ள கர்த்தர் என்ன பண்ணுவார்? லேயரோட இருதயம் திறக்கப்பட காரணம் என்ன? அதை புரிந்து கொள்ள அவன் நினைச்சா. கர்த்தர் இருதயத்தை திறந்தார், சத்தியம் உள்ள போனுச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களை கொண்டு ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? ரட்சிப்பின் பாதையில நடத்தினார். அல்லேலூயா. அப்ப நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன? சத்தியத்தை புரிந்து கொள்கிற கிருபையை, அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? அப்படியே அவரும் எழும்பி நிற்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஆவியானவரே
சத்தியத்தை புரிந்து கொள்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை புரிந்து கொள்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை புரிந்து கொள்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த புத்தியை எனக்கு தாங்கப்பா. ஜீசஸ், ஆவியானவரே, உமது கரத்தில் வைக்கிறோம், உமது கரத்தில் வைக்கிறோம். ஓ ரிபாடாகாதகர நமன ஷபல ஹந்துரோ ரிபால ஷாக்கார பௌதரி படஹதர நமன. நான் கற்றுக்கொண்டதை விட்டு போகிறவனாய் அல்ல ஆண்டவரே, நான் கற்றுக்கொண்டதை பயன்படுத்துகிறவனாய் என்னை மாற்றுங்க. நான் கற்றுக்கொண்டதை பயன்படுத்துகிறவனாய் என்னை மாற்றுங்க. நான் கற்றுக்கொண்ட சத்தியம் உபயோகமற்றதாய், ஒன்றுக்கும் உதவாததாய் போகாதபடிக்கு ஆண்டவரே அது எனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க கேளுங்க. தேவசமத்தில் வாயை திறந்த ஆண்டவரே, நான் சத்தியத்தை புரிந்து கொள்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. வேத வசனத்தின் சத்தியத்தை படிக்கும் பொழுதே புரிந்து கொள்கிற அபிஷேகத்தை தாங்கப்பா. வேத வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுதே புரிந்து கொள்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் உமது கரத்தில் விட்டு கொடுக்குறோம், உமது கரத்தில் விட்டு கொடுக்குறோம். கேட்கலாமா வாயத்திறன் ஆண்டவர் எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் அது வேத வசனத்தின் ஆராய்ச்சியை புரிந்து கொள்ள, இன்னும் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ள என் கண்களை திறந்துடலுங்கப்பா. என் கண்களை திறந்துடலுங்கப்பா. என் செவியை திறந்துடலுங்கப்பா. என் புத்தியை திறந்துடலுங்கப்பா. உமது சத்தியத்தை, உமது வேத வசனத்தை கற்றுக்கொள்கிற அறிவை எனக்கு தாங்க ஆண்டவர். தாங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லவா. உமது வேத சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உமது வேத சத்தியத்தை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உமது வேத சத்தியத்தை ஆராய்ச்சி செய்ய கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம். புரிந்து கொள்ள கிருபை தாங்க. சத்தியத்தை புரிந்து கொள்ள கிருபை தாங்க. கேட்கிற சத்தியம், படிக்கிற சத்தியம் புரிந்து விளங்கி கொள்ள கிருபை தாங்க. யோசேப்பை போல நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாங்க. பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவீராக. உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம், உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம்.